வணக்கம். நம்ம திருச்சி பெராட்டியூர் ரெட்டமலை ஒண்டி கருப்புல குழந்தை வரத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம்ன்றது நம்ம இங்க கோயில் பூசாரிங்க சொல்லுவாங்க. அதாவது நீங்க இப்ப குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு பல கோயிலுக்கு போயிருப்பீங்க. அங்க கோயில்லையும் சரி மற்ற இடத்துலயும் வேண்டுதல் வச்சிருப்பீங்க. இது இல்லாம ஆஸ்பத்திரி டாக்டர்லாம் போய் பார்த்துருப்பீங்க. முடியாத பட்சத்துக்கு இங்க வந்தீங்கன்னா குழந்தை அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உங்க குழந்தை அவங்க வந்தீங்கன்னா உங்களை சில பல முறைகள் செய்ய சொல்லி குழந்தை தொட்டில் கட்டுவோம். இதே இப்போ ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அப்படிங்கிறவங்க வந்தீங்கன்னா கோயில நாங்க ஃபர்ஸ்ட் ஒண்டியப்ப கோயில்ட்டையும் காளியம்மன் கோயில்ட்டையும் உத்தரவு கேட்போம். உத்தரவு கேட்டு அவங்க உத்தரவு கொடுத்தா வெள்ளை சோப்பு போட்டு உத்தரவு கொடுத்தா அடுத்த நிமிஷம் தொட்டில் கட்டும். அந்த தொட்டில் கட்டுவதற்கான சில வழிமுறைகள் இருக்கு. அதாவது காலையில கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து வரணும். மெயினா வெள்ளி செவ்வாய் சிறப்பு நாளானா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு காலை அதிகாலை 5:30 6 மணிக்கு காலையில இங்க வரது மட்டும் இருக்கணும். வரப்போ புதுசம் பண்ணாட்டி வரணும். வேட்டி ஷர்ட்டை சாரி தான் கட்டிட்டு வரணும். வரும்போது நீங்க வீட்டிலேயே குளிச்சிருந்தாலும் சரி இங்க ஈரத்தோட தான் வரணும். குடிக்க கூடாது. வயிறு வெது வயிற்றோட தான் வரணும். ஆக மொத்தத்துல எதுவுமே சாப்பிட்டுருக்க கூடாது. தண்ணி மட்டும்னா குடிச்சுக்கலாம். மற்றபடி வெது வயிற்றோட தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எலும்புச்சம்பளம், ஒரு பால் முட்டை, சூட ஒரு 5 பூ 2 முழம் வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். என்ன விளக்கு போடாது. இல்ல நம்ம தலை குளிச்சு பெண்கள் தலை குளிச்சு எத்தனாவது நாள்ல 5வது நாள் வரணும். வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைல இருந்து வரப்ப தலை குளிச்சுட்டு வரணும். 5வது நாள் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை 3ஆம் நாள் தலை குளிப்பாங்க. அதுல இருந்து 2 நாள் கழிச்சு 5வது நாள் கோயிலுக்கு வரணும். இங்கேயும் நல்லா தலை குளிச்சுட்டு சாமி கிட்ட ஈரத்தோட வரணும். வெறும் வயிற்றுல வரணும். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல நாங்க பச்சளை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரவங்களாரையும் உங்களுக்கு பச்சளை எல்லாம் எடுத்து மரம் தான் பச்சளை மரம் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிரும். நீங்க எல்லா வேலையும் சாமி கும்பிட்டு நீங்க பச்சளை சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு 4 வாரம் வெள்ளிக்கிழமை இங்க பச்சளை சாப்பிடணும். 5 வாரம் கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் 5 வாரம் இங்க வரணும். 5 வாரம் வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டுக்கணும். விளக்கு போட்டு பச்சளை சாப்பிட்டு போயிட்டு பச்சளை குடுக்கறப்ப என்னென்ன குடுப்பீங்க? எலுமிச்சம்பளம் பச்சளை மட்டும் தரும். விபூதி 3 கலந்து அது இங்கேயே சாப்பிடணும். ஆமா இங்கேயே சாப்பிட்டு எலுமிச்சம்பளம் சக்கையை மட்டும் துப்பிடணும். வெளியே எலுமிச்சம்பளமும் சேர்த்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சக்கரை அதை மட்டும் வெளியே துப்பிடணும். இலை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சாப்பிடணும். அப்புறம் வீட்டுக்கு கொடுப்பீங்க. வீட்டுக்கு கொடுப்போம். அது நீங்க வீட்டுல எடுத்துட்டு போய் 3 நாள் நீங்க வச்சு சாப்பிடணும். 3 நாள் வச்சிருக்கணும். ஆமா 3 நாள் வச்சு சாப்பிடணும். காலைல வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அப்புறம் வாரம் அந்த 5 வாரம் வரும். 5வது வாரம் வந்துட்டு இங்க தொட்டில் கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க குழந்தை வரவங்க கிடைச்சேன்னு ஐயாக்கு என்ன வேண்டுதல் வச்சிருந்தீங்களோ ஆடு விட்டுறேன் கோழி எனக்கு உசுரோட ஆடு கோழிய உயிரோட விடும் வேண்டுதல நீங்க இந்த கிடா வெட்டி நான் அண்ணன் 4 பேருக்கு நீங்க அண்ணன் வைக்க போகலாம். அது அவங்களோட மெயினா பாத்தீங்கன்னா குழந்தை வரத்துக்கு வேண்டது பாத்தீங்கன்னா பேச்சியம்மன்ல ஒரு 11 வச்சு முதல் வேண்டுதல் வேண்டிக்குவாங்க. 11 வச்சுட்டு நான் வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புடவை எடுத்துட்டு அம்பாளுக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேச்சியம்மன் அவங்க குழந்தைங்க அவங்க பேச்சியம்மன் அம்பாள் தான் மெயினா இருக்காங்க. அவங்க குழந்தைங்க 11 படி கட்டிட்டு வேண்டிக்குவாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மெயினா பால் முட்டை நாகதேவதை இங்க எல்லா தெய்வத்துக்கும் கும்பிடுறது மேல மலையில நாகதேவதைக்கு தான் கும்பிடுவாங்க. அதனால இவங்க வந்தோடனே எங்க போறாங்களோ இல்லையா பிள்ளையா கும்பிட்டு காளியம்மன் கும்பிட்டு மேல மலையில பால் முட்டை வச்சுட்டு அங்க இருந்து ஒரு சின்ன கல் எடுத்துட்டு வந்தோம். அதை வச்சுதான் தொட்டில் கட்டுவாங்க. இங்க கீழே இருந்து எப்படி அவங்க சேலை கிழிச்சா முந்தான எல்லாம் கட்டிட்டு வரணும். 5வது வாரம் வரும்போது முந்தான கிழிச்சுதான் வச்சு கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம மெயினா இப்ப பழைய காலத்துல இருந்து மரபு மறைஞ்சிட்டு வருது பாத்தீங்கன்னா மர குதிரை மத மாடு அதாவது மண் பானையிலான செஞ்சது. அதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் பவர் நம்ம கருப்பசாமிக்கு ஜாஸ்தி. அதை மட்டும் செஞ்சு வைக்கிறேன் உனக்கு எனக்கு குழந்தை வரம் கொடுத்தா மதுவாகமோ இல்ல அடுத்தது 3 நாள் 30 நாளே உனக்கு நான் அந்த மண்பொம்மையை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்து மண்பொம்மைகள் இப்ப செய்த மண்பொம்மைகள் கிடையாது. பழங்காலத்து குதிரை அந்த மாடு பொம்மைகள் செஞ்சு வைக்கணும்னு வேண்டிட்டு வெத்தலை பாக்குல 15 முடிஞ்சு ஒண்டிகை ஐயா வாசல படியில வச்சாலும் சரி மடியில வச்சாலும் சரி வச்சுட்டு வேண்டிட்டு மனமாக உருகி வேண்டிட்டு போனா எண்ணி 3 நாள் 30 நாள் 90 நாள் அதுக்குள்ள குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோன்னா இங்க ஐதீகம். நிறைய பேர் வேண்டிட்டு போயிட்டு கொடுத்ததுக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு நிறைய பேர் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. இங்க ஃபங்க்ஷன் மணி ஓசல் கட்டிருப்பாங்க. குழந்தைக்கு தான் மணி கட்டிருப்பாங்க. வளகாப்புக்கு இங்க கருப்பசாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வேண்டியது இவரே முழு தெய்வமும் கும்பிட்டுட்டு வணங்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க.
கர்ப்பிணி பெண்கள் கருப்பசாமியை கும்பிடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் மலை ஏறக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா வந்து இந்த வேண்டுதல்ல வந்து நிறைவேறிட்டு அவங்க வந்து இங்க வந்து உளுந்து கும்பிட்டு பேச்சியம்மன் உளுந்து கும்பிட்டு இங்க வந்து குதிரை வச்சு ஒண்டியை அப்படியே உளுந்து கும்பிட்டு வேண்டிட்டு போவாங்க. நிறைய பேர் இருக்காங்க வந்து. கருப்பசாமி தானே யாருக்கும் தெரியாது. அதே சமயத்துல எந்த குழந்தையா இருந்தா என்ன, குழந்தை இல்லாதவங்களுக்கு அது பெரிய பாக்கியம்ல. மாங்கல்ய டாக்டர் கூட பாத்துருக்கான். ஆனா இவரு டாக்டரா இருப்பாரு, மனுஷனுக்கு மனுஷனா இருப்பாரு, குழந்தையா இருப்பாரு, விலங்கா இருப்பாரு, எதிரியா இருப்பாரு. மாங்கல்யா கருப்பனா வந்துட்டு போறாப்ப மாங்கல்யா வேணும்னா உடனே நம்ம காளியம்மன் கோயில்ட்டு அதே மட்டும் தான். மெயின் வந்து வெத்தலை பாக்கு, ஒரு மஞ்சள் கிழங்குல தாலி வச்சுட்டு எண்ணி எனக்கு 3 வாரத்துல இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு காளியம்பல அம்பாள்கிட்ட வந்துட்டு ஒரு எலும்பச்சம்பள விளக்கு போட்டுட்டு, நோய் தீரணும்னாலும் எலும்பச்சம்பள விளக்கு தான், மாங்கல்யம் கைகூடி வரனாலும் எலும்பச்சம்பள விளக்கு தான், ஒரு குங்குமத்தை வச்சு ஒரு தாலிக்காயை வாங்கிட்டு ஒரு மல்லிகைப்பூ சும்மா ஒரு மூலம் நமக்கு சக்தி தகுந்த மாதிரி தான், அளவுக்கு அதிகமா செய்ய தேவையில்ல. சக்தி தகுந்த வச்சுட்டு ஒரு சூடத்தை கொத்திட்டு ஒரு விளக்கு மட்டும் கொத்திட்டு போனோம்னா போதும். அவதான் அந்த மாங்கல்ய கூடதான் கைகூடி நீங்க அது எல்லாமே முடிச்சு கொடுத்துருவாங்க. மலகாளி அம்மனுக்கு மல்லிகைப்பூ கனகாம்பரம், மல்லிகைப்பூ கனகாம்பரம், ஆமா மதிக்குழந்து அதே மட்டும் மதிக்குழந்து வைப்பாங்க. ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சதை வாங்கிட்டு. மெயின் வந்து நீங்க சொல்ற மாதிரி மதிக்குழந்து கனகாபரம் மல்லிகைப்பூ இந்த இது வந்து அதாவது ரொம்ப செய்யணும் தேவையில்ல, நம்மளால முடிஞ்சது சின்ன சிட்டி. ஒரு மருதாணி பாத்தீங்களா, மருதாணி செடி குத்து இருக்கு பாத்தீங்களா, அது கையில வச்சாலே போதும். நம்ம மருதாணி நம்ம வச்சு ஆசைப்படுறோம் பாத்தீங்களா, பெண்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணிங்கிறது, மலர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மருதாணி பூ வச்சாலே அது மனம் இறங்கிடுவாங்க. மனம் இறங்கி திருமணத்தோட நீக்கிடுவாங்க. மருதாணி இலை கொண்டு வந்தாலே போதும். மனுஷன் வந்து மனதில் வச்சுக்கிறாங்க, சாமி வச்சுக்காது. அந்த மருதாணி நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஆண்மை பெண்ணா எல்லாத்துக்கும் பிடிக்கும். மருதாணிங்கிறது சாமி பிடிக்காத, மனுஷன் மாதிரி சாமியும் சாமிதான் மனுஷன். அதனால வந்து இந்த கல்யாணத்துக்கெல்லாம் அவங்கள்ட்ட அம்பாள்கிட்ட போய் முறையிடுறவங்க. ஆனா வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் மெயின் வந்து மேல நாகதேவதைக்கு பால் முட்டை வைக்க மட்டும் தவறக்கூடாது. மெயினா வந்து பசுமாட்டு பாலும் நாட்டுக்கோழி முட்டையும் தான் மெயினா அப்ப இருந்து வச்சுட்டது. அதனாலதான் மாத்திட்டாங்க. அதனால பரவாயில்ல. வைக்கிறது வந்து முடிஞ்ச அளவு கிடைக்காத பட்சத்துக்கு நீங்க வாங்கிட்டு வாங்க. முடிஞ்ச அளவு பசுமாட்டு பாலையும், ஏன்னா அதுதான் வந்து கலப்பணம் இல்லாம இருக்கும். அதனால அதை அது மட்டும் வந்துட்டு போங்க. அப்ப வந்து கல்யாணம் முடியும்னு சொல்லிட்டு மனசை குளிர்காண்டி காலையில அபிஷேகத்துக்கு வந்து 5 லிட்டர் பால் கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. பாலாபிஷேகத்துக்கு கல்யாணம் நீங்க காண்டி பாலாபிஷேகம் அது பண்ண சொல்லுவாங்க. இன்னமேட்டுக்கு சொல்ல போனா ஆக்ரோஷமான்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழே உதகப்பு தான். அவரும் சரி நம்ம ஒண்டிகப்பும் சரி, அவர் வந்து இன்னொரு சாப்பிட்டானா வந்து இது மட்டும் இந்த விஷயத்துக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றேன்னா வச்சுட்டாரு, இறக்கப்படுவாரு கருப்பு பாவம், அவரு இறக்கப்படுவாரு. அவருக்கு இவர் கருப்புக்கு இறக்கமே கிடையாது. ஒரு பலி கொடுத்தா பலி வாங்கி டைரக்ட் தான் அவரு. அவங்களுக்கு ஏதாவது நம்ம பலி ஒரு ஆடு கோழி பலி வாங்க விட மாட்டாரு, பலி வாங்கியா தீவாரு. இன்னொரு விஷயம் கேட்கணும், இந்த காசு கொடுத்துட்டு கொடுக்காம இருக்கிறவங்க நம்ம பஞ்சாயத்து சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்காதீங்க நீங்களும் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு சீட் எழுதி எலுமிச்சம்பளம் குத்தலாம், அதுக்கும் கோழி குத்தலாம். கோழி வாங்கி இந்த மாதிரி எனக்கு காசு கொடுக்கலன்னா அவங்க குடுக்கணும்னு சொல்லி கோழி குத்துனா அதாவது வந்து காசு வேணா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் கோழி குத்தலாம். அவங்களுக்கு ஏதாவது காசு வேணா அவங்க உயிர் அப்படின்னு கூட நியாயத்தை சொல்லு. கோழி குத்தின பெருப்பா கோழி குத்துன்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட எதுவுமே தண்ணியோட வாங்கி கூடாது, பேசக்கூடாது. நீங்க யாரு நான் யாரு போயிட்டே இருக்கும். அவங்க பழக்கமே அவங்கள்ட்ட பேசணும்னா அது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அதே மாதிரி காசு வெட்டி போடுற மாதிரி இங்க கோழி குத்துறாங்க. அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கா. கோழி எங்க குத்துவாங்க? வெளியில. அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது அதுக்கும் அதே மாதிரி காலைல வெளினா வரணும். காலைல வந்துட்டு சூரியத்துக்கு முன்னாடி வந்துட்டு அதாவது 6 மணிக்குள்ள வந்துட்டு 6 மணிக்குள்ள வந்துட்டு மெயின். அதுக்கப்புறம் வந்து குத்துவாங்க. ஆனா மெயின் வந்து சாயந்தரம் பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் 5 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல அந்த சமயத்துல அதே மாதிரி ஒரு எலும்பு சம்பளம் அங்க வந்து எலும்பு சம்பளம் குத்திட்டு சோடத்தை கொத்தி வச்சு திரும்பி பார்க்காம திரும்பி பார்க்க கூடாது. எல்லா கோழி குத்திட்டு திரும்பி பார்க்காம போறேன் வீட்டுக்கு. அந்த கோயில்ல உதகப்பு கோயில அது ஒண்ணு ரொம்ப இது. அதுல வந்து பெண்களே வந்து உள்ள வரக்கூடாது. அவங்க பெண்களுக்கு திருஷ்டி எல்லாத்தையுமே வந்து ஒரே செகண்ட்ல இருந்து செதைச்சு விடக்கூடியது அவர். அதாவது வந்து ஆமா ஆண்கள் உள்ளாத போகணும். ஆனா அவர் வந்து செய்த பங்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நல்ல உதவியுமே செய்ததுன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்காக தான் இருக்கும். அவர் வந்து எதுக்கு செதைச்சு விடுறாருன்னா அவங்க நல்லதுக்காண்டிதான் செதைச்சாரு. பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு அவர்.
அவர் கிட்டத்தட்ட நெருங்க கூடாது. ஆனா உதவி செய்ய ஒரு பெண்ணு போய் அந்த அதாவது ஆண் வேண்டதை விட பெண் போய் வேண்டுனா உடனே நடந்துரும். ஒரு கண்ணீர் உள்ளாத வெளியே இருந்துட்டு அந்த இடத்துல நல்லா இருக்கு பாருங்க, அங்க இருந்துட்டு சாமி கும்பிட்டு ஒரு சூடத்தை கொடுத்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், அவரே மனமே வந்து முடிச்சு கொடுத்துருவாரு. அது மாதிரி முடிவெடுப்பட்ட நீதி நேர்மை கட்பட்டு உள்ளது. நீ ஏட்டி போட்டி பண்ண தப்பு சொல்லுவாரு, பண்ணாதானே மனுஷன் மூலியமா சொல்லுவாரு, அது செய்யலாம்னு செய்யலாம் அவரே பார்த்து தண்டனை கொடுத்துருவாரு. ஆமா, சொத்து பிரச்சனை நேர்மை கட்டுப்பாட்டு உடையவர் முடிவு அதை மீறி சொல்லுவாரு. ஒருத்தர் சொல்லுவாரு, மூணாவது சொல்ல மாட்டாரு, பலி வாங்கிடுவாரு. நீதி நேர்மை உட்பட்டவர் தான், அவரு நேர்மைக்கு தான் துணை போவார். ஆமா ஆமா. சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை, இது மட்டும் என்ன அடிச்சு ஏமாத்திட்டாங்க, என்னைய கொல்ல பாக்குறாங்க, இது மட்டும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட வந்து மண்டி கட்டலாம். இதுக்கெல்லாம் சீட் எழுதி கேட்கலாம். நான் சொல்றேன் மாதிரியா சீட் வந்து லெட்டர் மாட்டோம், நம்ம லெட்டர் எழுதுவோம்ல, கோரிக்கை லெட்டர் கம்ப்ளைண்ட் எழுதுவோம்ல, அந்த மாதிரி இங்க எல்லாம் சாமி பேரை போட்டு இது மாதிரி அவங்க எனக்கு பண்ணிட்டாங்க, கோரிக்கை நம்ம போய் வேண்டுதல கோரிக்கை நீ தான் பார்த்து துணை இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு லெட்டர் எழுதி கட்டிட்டு அதுக்கு படிக்காசு 20 ரூபா வச்சு சாமி மடியில வச்சு எடுத்துட்டு அதை வந்து அங்க வேலையில கட்டிடணும். கட்டிட்டு அது நிறைவேறினதுக்கு அப்புறம் அதே சீட்டை அவுத்துடணும். அவுத்து அதை நெருப்புல கொளுத்தி பூசிக்கணும். அப்படி அந்த சீட்டு கிடைக்கலன்னா நம்ம பழைய சீட்டு எப்படி எழுதினோமோ புதுசா அதே மாதிரி எழுதி இப்ப 20 ரூபா படி கட்டினோம்னா 42 ரூபா, அது மாதிரி டபுளா இது பண்ணிட்டு அதை கொளுத்தி அதை நம்ம பூசிக்கணும். பாப்பா சீட்டு மட்டும் வாங்கிடும். அது வாங்கணும்னா இப்ப நீங்க கட்டணவங்களுக்கு, அதாவது வந்து அவர் உங்க வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு, அவரு சொன்ன வாக்கப்படி நீங்க வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னா அவர் வந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பாரு. நீங்க சீட்டை வந்து எழுதி கட்டிட்டீங்க, அந்த இது வந்து அவர் நிறைவேற்றி நம்ம வரலன்னா இது மாதிரி எனக்கு நீ காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கோழியா இருக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பாங்க. அது காசு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் செய்யலன்னா கொஞ்சம் இதுதான். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இங்க வந்து சீட்டு எழுதி கட்டுறதோ இல்ல கோழி குத்துறதோ வந்து அவங்களுக்கு தெரியாம வரணும். அந்த வெளியாளுங்கள்ட்ட சொல்லக்கூடாது, மறுநாளும் வார்த்தையை விடக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆமா, ஏன்னா வந்து இப்ப நீங்க வந்து அவங்களுக்காண்டி வந்து வேண்டிட்டு கட்டிட்டு போவீங்க, நம்ம ஐயா என்னதான் இருந்தாலும் வந்து லாஸ்ட்ல பிள்ளைங்களுக்கு வந்து இறக்கப்படுறது. நாளைக்கு நீங்க செஞ்சு தப்பு செஞ்சு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வந்து உளுந்த கும்பிட்டுட்டு வணங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இதை மாட்டோம் அவர் கேட்பாரு, கேட்காம இருக்கா, அதுக்கு பதிலா இன்னும் சில பல வில்லங்களை கொடுப்பாரு. இருந்தாலும் வந்து ஒரு புள்ள வந்து அழுது, இப்ப என்னதான் தப்பு செஞ்சாலும் நம்ம புள்ளதான் எல்லாத்துக்குமே, அதனால வந்து மண்டிட்டு கேட்க கூடாது. அதனால வந்து நீங்க சீட்டு கட்டுறதா இருந்தோ கோழி குத்துறதா இருந்தோ இங்க வந்து கேட்டுக்கோங்க, அது பக்கத்து வீட்லயோ அவங்களுக்கு எதுக்கிட்ட சொல்லிட்டு அது மட்டும் உங்க கான்டாக்ட் நம்பர் போட்டுடலாம். அவங்க எல்லாரும் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை, நாங்களே டீடைல்ஸ் தான் சொல்லிடுவோம். சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.